வேறு தெரியல தெரியுது நல்லாவே தெரியுது. இந்த கேமராவில் தான் எத்தனை முதல்ல இருக்காமா? இந்த ஒரு முதல்ல தான் இருக்குது என்னன்னு தெரியல. நான் பொதுமக்கள் வந்துட்டு இன்னும் 4-5 முதலையில பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இந்த இடத்துல இல்லை, அந்த ஆற்றுப்பழத்துக்கு கீழே அந்த இடத்துல பார்த்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. கோயிலுக்கு வரவங்க வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஒரு போர்டாக அங்கே வச்சு முதல்ல இருக்குது எச்சரிக்கைன்னு சொல்லி பண்ணாங்கன்னா கூட கோயிலுக்கு வர பொதுமக்கள் வந்துட்டு பயப்படாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குவாங்க. அவங்களும் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க. கொஞ்சம் வனத்துறை அமைச்சர் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தி அங்கே ஒரு போர்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பொதுமக்கள் குளிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருந்த பாறை மேல 8 அடி நீளத்துல முதலை ஒண்ணு இருந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. நேற்று வந்துட்டு மீன் பிடிக்க வந்தப்போ முதல்ல இதே இடத்துல பார்த்துங்க. அப்புறம் ரிட்டர்ன் மறுபடியும் திரும்பி போகிறப்ப வந்துட்டு முதல்ல அதே இடத்துல பார்த்துங்க. சரி, இன்னைக்கு பசங்களை யாரும் கூட இல்லை, நேற்று பசங்க வந்தாங்க, இன்னைக்கு நான் மட்டும் வரல அப்படின்னு திரும்பி பார்க்குறப்போ இதே இடத்துல அங்கே படுத்துருக்குதுங்க. 4 முதலைகள் தப்பிச்சு இந்த வழியா வந்ததாகவும் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 முதலைகள் பிடிபட்டதாகவும் இப்போ இந்த முதலைய வனத்துறையினர் பிடிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து பழனி போகக்கூடிய வழியில சீத்தக்காடு அப்படின்ற பகுதி இருக்கு. இங்க அமராவதி ஆற்றுக்கரையோரம் ஒரு சங்கிலி கருப்பன் சுவாமி கோயில் இருக்கு. இதை ஒட்டி ஒரு தடுப்பணை இருக்கு. இது ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டினது. இந்த சூழல்ல அந்த தடுப்பணை மூலமா தான் இங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள் கடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த ஆற்றில இவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பாறை மேல 8 அடி நீளத்துல முதலை ஒண்ணு இருந்ததா சொல்லப்படுது. இத பார்த்தவங்க அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. இப்படி இவங்க இத பார்த்துட்டு கத்தி கூச்சலிட்ட உடனே முதலை மறுபடியும் தண்ணீருக்குள்ள போனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்களாம். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 முதலைகள் இந்த பகுதியிலிருந்து பிடிப்பட்ட சூழல்ல இன்னும் 2 முதலைகள் இங்க இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. வனத்துறையினர் இந்த முதலைகளை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்விடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு.